Hey friends, welcome back to our channel. நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக அமேசான்லேருந்து ஒரு டூல்ஸ் பாக்ஸ் வாங்கியிருந்தோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டப்பாரியா பிராண்ட்லேருந்து ஒரு 46 பீஸ் அசட்டட் டூல்ஸ் பாக்ஸ். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1899 ரூபா வந்துச்சு. வாங்க அதை நாம் இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த டூல்ஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் பைக் அல்லது கார் வச்சுருந்து நீங்களே அந்த பைக்கில் சின்ன சின்ன சர்வீஸ் எல்லாம் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா இந்த டூல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த காட்டனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கேஸிங் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ்க்குள்ளே தான் நமக்கு தேவையான அந்த 46 பீஸ் டூல்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த கேஸோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா டீசெண்டாகவே இருக்குது. நீங்கள் ஈஸியாக கேரி பண்ணி போய்க்க முடியும். எந்த டூல்ஸ் மிஸ் ஆகாமல் நீங்கள் ஷார்ட் பண்ணி வச்சுக்கலாம். கேஸோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்க்குள்ளே என்னென்ன டூல்ஸ் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 46 பீஸ் இருக்குது. இதில் இருக்க ரேச்சட் சைஸ் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது 1/2 இன்ச்சில் கூட அவைலபிலிட்டி இருக்குது. இதில் இருக்கிறது வந்து 1/4 இன்ச் சாக்கெட் சைஸ் தான் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க லாக் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த கேஸ் ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா டாப் சைடு வந்துட்டு உங்களுக்கு எல்லா சாக்கெட்டுமே வச்சுருப்பாங்க. அதாவது ப்ராப்பராக அலைன் பண்ணியிருப்பாங்க. பாட்டம் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேச்சட், அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்டர், அப்புறம் யூனிவர்சல் ஜாயிண்ட், அது மாதிரி சின்ன சின்ன அக்சரிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டூல்ஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம ஓவராலாக இப்போ பார்த்துருவோம். இந்த கிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டில் தானே வேலை செஞ்சுக்கணும், அதாவது வெளியிலேருந்து ஆள் கூப்பிடாமல் தானே சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா டாப்பில் உங்களுக்கு 3 ஸ்டார் ஹெட் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3 ஃப்ளாட் ஹெட் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு ஆலன் கீ டைப்பில் இருக்க ஹெக்ஸ் ஹெட் வந்து 6 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து டாக்ஸ் பிட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு 7 குவான்டிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்டார் ஹெட் 3 கொடுத்துருக்காங்க. அப்படியே பாட்டம் சைடு வந்தோம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 mm to 14 mm 1/4 inch சாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சாக்கெட்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் இருக்க ஸ்பின்னர் ஹேண்டில், அதுக்கப்புறம் ரேச்செட்ல எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் போல்ட் நட் கல்ட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெக்ஸ் கீ கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 4 குவான்டிட்டி இருக்குது. அதுக்கடுத்தது யூனிவர்சல் ஜாயிண்ட், அதாவது நீங்கள் போல்ட் நட் கல்ட்டருக்கு அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 2 எக்ஸ்டெண்டர், ஒன்று ஷார்ட் எக்ஸ்டெண்டர், ஒன்று லாங் எக்ஸ்டெண்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மெயினாக இந்த ரேச்செட் தாங்க. இந்த ரேச்செட்டோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களால் லாக் பண்ணிக்க முடியும். அதாவது கிளாக் வைஸ் டைரெக்ஷன் ரொட்டேட் பண்ணுறப்ப, ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன் ரொட்டேட் பண்ணுறப்ப பேக் சைடு இருக்க அந்த லாக் எனேபிள் பண்ணி நீங்கள் வந்துட்டு இதை லாக் பண்ணிக்க முடியும். ஸோ பேக் சைடில் அந்த பட்டன் மாதிரி இருக்குல்ல, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு இந்த 1/4 inch சாக்கெட் எடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆயிரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லிவர் மாதிரி ஒன்று இருக்கும் பேக் சைடு. அதை வந்து லெஃப்ட் ரைட் திருப்பினீங்கன்னா டைட் பண்ணையில் ஒரு சைடு ஒர்க் ஆகும், லூஸ் பண்ணையில் ஒரு சைடு ஒர்க் ஆகும். ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு போல்ட் நட் கழட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை யூஸ் பண்ணுறப்ப. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அந்த ரேச்சட் கீழே வச்சிடலாம். அடுத்தது அந்த ஸ்பின்னர் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நார்மல் ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி தாங்க. அதில் வந்து உங்களால் சாக்கெட் செட் ஃபிட் பண்ணிக்க முடியும். இதில் டாப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/4 inch சாக்கெட் செட் ஃபிட் பண்ணுற மாதிரி பொசிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வச்சு லாக் பண்ணி நீங்கள் நார்மல் ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்டெண்டர் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேனர் அல்லது ரேச்சட் டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ண முடியாத இடத்துல இது மாதிரி ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்டெண்டர் யூஸ் பண்ணி நீங்கள் போல்ட் நட் கழட்டிக்கலாம். இந்த ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்டெண்டரோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதர் ஸ்பின்னர் ஹேண்டில் அல்லது ரேச்செட்டில் இதை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்பேனர் ஆக்சஸ் இல்லாத இடத்துல வந்து இதை யூஸ் பண்ணி போல்ட் நட்ஸ் லூஸ் பண்ணுறதோ டைட் பண்ணுறதோ பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிட்லேயே உங்களுக்கு ஒரு டீ ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த டீ ஹேண்டிலுமே லெஃப்ட் சைடு ரைட் சைடு உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இதில் இருக்க 1/4 inch சாக்கெட்ஸ் எல்லாமே இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இதை யூஸ் பண்ணி போல்ட் நட்ஸ் டைட் பண்ணுறது, லூஸ் பண்ணுறது எல்லா ஒர்க்குமே பண்ணலாம். இது மாதிரி கிட்டாக வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டூலாக தனித்தனியாக வாங்கினீங்கன்னா இதனுடைய ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடும். இது மாதிரி கிட்டாக வாங்கியில் உங்களுக்கு கம்மி விலையில் கிடைக்கும். ஆல்சோ இதில் இருக்கிற எல்லா காம்பனண்ட்ஸுமே நீங்கள் இந்த கேஸ்க்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் எதுவும் மிஸ் ஆகுங்கிற பயம் இல்லை. எங்கே போகிறனாலும் ஈஸியாக கேரி பண்ணி போயிட்டு முடியும். அதாவது இந்த கேஸ் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எல்லா டூல்ஸுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. வீட்டிலேயே சின்ன சின்ன மெக்கானிக் வேலை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.